வெள்ளை சோளம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் சிவப்பு சோளம்னு ஒன்று இருக்குங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தானியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து புரோட்டீன் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சிவப்பு சோளத்தை உங்கள் உணவில் சேர்த்துட்டு வரலாம். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் நல்லாவே கரைச்சி வெளியே கொண்டு வரும். எல்லாத்துக்கும் மேலே இந்த சிவப்பு சோளம் வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இது சரி பண்ணும். முக்கியமாக வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்க, இந்த வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் தாராளமாக இந்த சிவப்பு சோளத்தை கஞ்சி மாதிரி வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வரலாங்க. இதில் வைட்டமின் B6 இருக்குது, ரிபோஃப்ளேவின் இருக்குது, தயமின் இருக்குது, மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, எக்கச்சக்கமான சத்துக்கள் அடங்கி இருக்கிற ஒரு தானியம் தாங்க இது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. சில டைப்ஸ் ஆஃப் கேன்சர், முக்கியமாக இந்த கோலோரெக்டல் கேன்சர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுல இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னே கூட சொல்லலாம். டயபெட்டிஸ் உள்ளவங்களும் தாராளமாக இந்த சிவப்பு சோளத்தை கஞ்சி மாதிரி அளவோடு எடுத்துகிட்டு வரலாம். இதை வந்து நீங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாங்க. அதாவது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு நைட்டே நீங்கள் கஞ்சி மாதிரி கிண்டி வச்சு அதை அடுத்த நாள் காலையில் பசுந்தயிர் உப்பு போட்டு கரைச்சி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். கூழ் மெத்தட் தாங்க. கூழ் எப்படி பண்ணுவீங்களோ அதே ப்ரிப்பரேஷன் தான் இதுவும். இல்லை சாதமாக வடித்து கூட நீங்கள் இதை சாப்பிட்டு வரலாம். ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாட்களோ இல்லை 3 நாட்களோ இதை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க.